ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஏன் இப்படி அனுத்திக்கிட்டே இருக்கிற? என்னால நோவே தாங்க முடியலைங்க. ரொம்ப வலிக்குது. ஏம்மா மாத்திரை முழுங்கிட்டு ரெஸ்ட் எடுமா, சரியா போயிடும். மாத்திரையெல்லாம் முழுங்கியாச்சுங்க. நோவு நல்லாவல, வலி தாங்க முடியலைங்களே. எம்மா அத்தா, சின்ன பொண்ணாத்தா. யாருமா அது? சாவித்திரியா? ஆமாத்தா, நாங்கள் 4 பேர் தான் வந்துக்கிறோம். எப்படியாத்தான் இருக்குது இப்போ? வலி தாம்மா தாங்க முடியல. ஏங்கத்தா, மழை பெஞ்சு எல்லாம் ஈரமாக இருக்குதுன்னு தெரியுமில்ல, பார்த்து நடக்கூடாதா? நல்லா சொல்லுமா. நாம் சொன்னால் எங்கே கேட்குறாவ? எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டியது. எந்த வேலையும் செய்யாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா கேட்க மாட்டேங்கிறான். இப்போ பாரு, இப்போ அடிபட்டு போச்சு, என்ன பண்ண முடியும்? சின்ன பொண்ணாத்தா, எப்படியாத்தான் இருக்குது இப்போ? இடுப்புலி பரவாயில்லையா? எங்கடி வள்ளி, வலித்தான் தாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்திரிச்சு உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. அப்படியே உட்காந்தா கடு 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 கடுன்னு வலிக்குது. நோவை தாங்க முடியல. மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டீங்களா என்ன? மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டோம்மா, ஆனாலும் கேட்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரியில் என்ன தாங்க ஐயா சொன்னாங்க? எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறாங்கம்மா. நாளைக்கு மறுபடியும் வர சொல்லி இருக்கிறாங்க, போகணும். ஸ்கேன் பண்ணி என்னங்க ஐயா சொன்னாங்க? அடிக்கடி பழமோ? லேசான அடிதான், ஒரு வாரத்தில் சரியாக போயிடும்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. சரிங்க ஐயா, இந்தாங்க அதில் பழமெல்லாம் இருக்குது, ஜூஸ் போட்டு கொடுங்க. எதுக்குமா இதெல்லாம்? சரிங்க ஐயா. அம்மா உடம்பு ரெடியாகன்னு 1 வாரம் ஆகும்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் 1 வாரத்துக்கு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் எதுவும் அலைச்சல் பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லைம்மா சாவித்திரி, உனக்கு எதுக்குமா தேவையில்லாத சிரமம்? நாங்கள் பார்த்துக்குறோம்மா. இதில் எங்களுக்கு என்ன ஐயா சிரமம்? உங்களுக்கெல்லாம் செய்யறதே எங்களுக்கு சந்தோஷம்தான். அம்மா சப்பா, நோவு தாங்க முடியலையே. சரிங்க ஐயா, நாங்கள் போய் ஆத்தாக்கு ஏதாவது சாப்பிடத்தை எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் சத்தப்படி பார்த்துக்காங்க. சரி அத்தா, போயிட்டு வரோம். உடம்பு பார்த்துக்கா, நாங்கள் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம். உனக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எனக்கு நோவே தாங்க முடியல, எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி ஏத்தான் நோவு நல்லாவும்? நல்லா சாப்பிட்டு மாத்திரை முழுங்கிட்டு தூங்கினா தானே நல்லாவும். ஏக்கா நின்று பேசிக்கிட்டு இருந்தால் லேட் ஆகுதுக்கா. சரிக்கா வாக்கா, போயிட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வாக்கா. சரிங்க ஐயா, பார்த்துக்காங்க. அத்தை போயிட்டு வரோம், பத்திரமா இருங்க. இப்போ எங்கள் அந்த 4 பிள்ளைங்களையும் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒன்றும் ஒடியாந்து எத்தனையும் பண்ணுறதுங்க பாருங்கள். ஆமாம்மா, 4 பேரும் நல்ல பிள்ளைங்கம்மா, நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான். ஒரு கஷ்டம்னா எப்படி ஒடியாந்து நிற்கிறாங்க பார்த்தியா? சரிம்மா, அப்படியே அசாத படுத்துக்கிட்டு நான் போய் உனக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சுக்கிட்டு வரேன், ஒத்தனை கொடுக்கறதுக்கு. சரிங்க. ஒரு குடும்பத்து பொம்பளை என்னாகிறதுக்கு போனால் உடம்புல கொஞ்சமாவது பயம் இருந்தால் வீட்டுக்கு போகணுமே. பெருசாக இருக்கிறான், பிள்ளைங்க இருக்குது, சோறு சேராக்கணும், வீட்டில் வேலை கிடக்குது, மாமியார் இருக்கிறாளேன்னு உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்லை. வரட்டு இன்னைக்கு அவளை 2 ஒன்று பார்க்கணும். என்னத்தை சாப்பிட்டீங்களா? ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வேற எங்கடியா போய் உட்காட்டும், ரோட்டில் போய் உட்காந்துக்கிட்டா? ஏன்ட்டா நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்னு ஏன் இவ்வளோ கோபமாக்குறீங்க? ஏண்டி என்ன நேரத்தில் போனேன்? போயிட்டு தான் வந்துடுறேன்னு இப்படி போனேன், 1/2 மணி நேரத்தில் வரேன்னு. போய் இந்நேரம் மட்டும் இப்படி திரிஞ்சுக்கிட்டு வந்தால் எப்படி? ஒரு குடும்பத்து பொம்பளை இப்படி திரிஞ்சுக்கிட்டு வந்தால் குடும்பம் விளங்குமா? அத்தை, நான் தான் சின்ன பொண்ணாத்தாளுக்கு அடிபட்டுருச்சுன்னு பார்க்கறதுக்கு போனேன். வேற எங்கே போனேன்? ஏண்டி இவத்தக்குது அடுத்த தெருவுக்கு ஓட்ட வச்சுக்கிட்டு உனக்கு போனால் 3 மணி நேரம் ஆகுமா? போனதும் பார்த்துட்டு வர முடியாதா உன்னால்? அத்தா, என் ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றதுக்கே லேட் ஆகி போச்சு அத்தை. வந்தது வாட்டி தானே பார்த்துட்டு வர முடியும். நல்லா பேசு, இது வேணால் நல்லா கற்று வச்சுக்கிற. இதைத்தான் உங்கள் வீட்டில் கற்று விட்டுக்கிறாங்க. நல்லா ஒரு குடும்பத்து பொம்பளை எப்படி இருக்கணும்லாம் கற்றுக் கொடுக்கல. 3 மணி நேரம் ஆகுனா நீ வர வேண்டியது தானே வீட்டுக்கு, அங்கே எதுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிற? அத்தை, உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போனால் முன்ன பண்ணத்தான் ஆகும். கரெக்டாக அதே மாதிரியே வர முடியுங்களா? என்னமோ பண்ணுடி, நாம் சொல்கிறத நீ கேட்க போகிற? நீ உன் பண்ணாட்டுக்கு தான், உன் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கிற. யாரும் உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்க ஆள் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன். யார் கேட்குறாங்க? யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நடத்து, உன் இஷ்டத்துக்கே நடத்த எல்லாத்தையும். அம்மா என்னம்மா ஆச்சு? சத்தம் தெருக்கோடி வரை கேட்குது. ஆமாப்பா, நான் பேசினா உனக்கு தெருக்கோடி வரைக்கும் தான் கேட்கும். உன் பொண்டாட்டி பேசுகிறத ஓட்ட வெளியே கேட்காது. என்ன சாவித்திரி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க வீட்டில்? நான் எதுவும் சொல்லலாமாம்மா. சின்ன பொண்ணாத்தாவை பார்த்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுக்கு உங்கள் அம்மா அப்படி வாழ்னு கத்திக்கிட்டு கிடக்குது. பார்த்தியா எப்படி பேசுகிறா பாரு? மாமியாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத வாழ்னு கத்துறங்கிறான். அம்மா என்னம்மா பிரச்சனை? அதான் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு, எதுக்கும்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? விடுங்கம்மா அந்த பேச்சை. ஆமாடா, உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஆனால் அவள் எதை வேணாலும் பேசுவா. நீ அவளை எதுவும் கேட்க மாட்டேன். இப்படி தாண்டா இருக்குது வீட்டில் பெரிய மனுஷருங்க நிலமை. ஏன் சாவித்திரி, நீயாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா? அவங்க தான் பெரியவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? ஏமாம்மா, நான் என்ன மாமா சொன்னேன்? நான் எதுவுமே பேசலை.
வந்து அமைதியாக தான் நின்றுட்டு இருக்கிறேன். அவங்க தான் என்ன வேணும்னு வம்பு கிழக்குறாங்க. பாடுறா, நான் சண்டைக்காரியா, எனக்கு அதுதான் வேலை. ஊரில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் சண்டை எழுதிட்டு திரியிறது தான் எனக்கு வேலை. உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன். சாவித்திரி நீ உள்ளே போ, இங்கே நின்றுட்டு இருக்காத. எப்படா நம்ம வருவோம்? சண்டை எழுக்கணும்னு இந்த மாமியை கலையை உட்காந்துட்டு இருக்கிறான். இவளெல்லாம் என்ன பண்ணுறது போ. அம்மா சொல்லிட்டு தானம்மா போனா, ஏம்மா அவகிட்ட வீணா சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? டேய், நான் என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை பண்ணேன்? உன் பொண்டாட்டி நான் எதுவும் கேட்கக்கூடாதா? என்ன நேரத்துக்கு போனால் என்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரா? ஒரு பொம்பளை, குடும்பத்து பொம்பளை இப்படி வரலாமா? தப்பு இல்லையா? அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா வீட்டில் பெரிய மனுஷன் நான் என்னத்துக்கு? அப்பா வந்துட்டிங்களாப்பா? வந்துட்டு பிங்க்கு, பரிச்சு எப்படி எழுதியிருக்கிறேன் இன்னைக்கு? நல்லா எழுதியிருக்கிறியா? ஆப்பா, நல்லா எழுதியிருக்கேன். நல்லா படிக்கணும் பங்கு. இப்போ வந்து படிச்சேன்னா தான் ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுக்க முடியும். சரிப்பா, டவுனுக்கு போனீங்களா? ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? டவுனுக்கு போனோமா, கொஞ்சம் பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க மறந்துட்டேன். நான் மறுபடியும் நாளைக்கு போனால் வாங்கிட்டு வந்துடுறேன். போங்கப்பா. நேற்று கேட்டால் நேற்றும் இதே மாதிரி தான் சொன்னீங்க, இன்னைக்கு கேட்டால் இன்றைக்கும் இதே மாதிரி தான் சொல்கிறீங்க. ஏப்பங்கு, அப்பந்தான் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, நாளைக்கு போனால் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கே வாங்கிட்டு வந்து திங்கணும் என்ன இருக்குது? போப்பத்தா, நீ எப்போ பாரு அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்காகலாம் நீ பேசவே மாட்டேன். உனக்காக பேசணும்னு ஒன்றும் இல்லடி. போனால் மறந்துட்டேன்னு சொல்கிறான், இதில் என்ன இருக்குது? நாளைக்கு போனால் வாங்கிட்டு வந்துடுறது. அதுக்கு இப்படி வழியில் நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்கணுமா? சின்ன பிள்ளைக்கு என்னம்மா தெரியும்? அவளை ஏம்மா பேசுகிறீங்க? நான் தாம்மா மறந்துட்டு வந்துட்டேன். விடுமா, பேசாதீங்க. ஆமாடா, உன் பொண்டாட்டியும் ஒன்றும் சொல்லக்கூடாது, உன் பிள்ளையும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் எதுவுமே வாயை திறக்கூடாது இந்த வீட்டில். இனிமேல் யாருக்கிட்டையும் நான் பேசுகிறதாவே இல்லை. அம்மா எது சொன்னாலும் ஏமா இப்படி குதர்க்கமாகவே பேசுகிறீங்க? நான் அந்த மாதிரியாம்மா சொன்னேன். சரி பங்கு, நீ போய் படி. அப்பா நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரிப்பா. ஸோ அப்பா, நடந்து நடந்து காலெலாம் ஒரே வலியாக வலிக்குது. பவி, பவி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாம்மா. அம்மா, அம்மா இந்தம்மா தண்ணி. வெயில நடந்து வந்தது அப்படியே தொண்டை பூரா கவ்வுது போ. எங்கே பவி, அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டாருமா. அப்பா வந்ததும் எங்கள் அம்மான்னு கேட்டாங்க. நான் தான் சின்ன பொண்ணாத்தா பார்க்க போய்க்கிறேன்னு சொன்னேன். அப்பா எதுவுமே சொல்லலைம்மா. சரிம்மா, சரி நான் பேசிக்கிறேன், நீ போய் விளையாடுப்போம். டவுனுக்கு போனால் எனக்கு பேட்டும் பாலும் வாங்கி தரேன்னு சொன்னேன்லம்மா, ஏம்மா வாங்கிட்டு வரல? அந்த கிச்ச பையன் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு எதுவுமே இல்லை, விளையாடுறதுக்கு பொம்மையே இல்லைன்னு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரிம்மா, அம்மா நாளைக்கு போகிறேன், உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், நீ இப்போ போய் விளையாடுப்போம். போம்மா, நீ எப்பயும் இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு வாங்கிட்டு வந்து தரமாட்டேன். இப்படி ஒரு மரத்துக்கு அடியில் சிலு சிலு சிலுன்னு காற்றுல இப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது என்ன ஒரு சுகம். ஏயா, நான் உனக்கு வீடு பூரா காலங்காலம் தேடுறேன், நீ இங்கே வந்து மரத்துக்கடியில் படுத்துட்டு இருக்கிற ஜாலியா? சரி வசந்தி, நீ எங்கே போன? ஏன் அவ்வளோ நேரம்? அதுவா, நம்ம சின்ன பொண்ணாத்தா கீழே விழுந்து அடிபட்டுருச்சியா, அதை பார்க்கறதுக்கோசரம் நான், சாவித்திரி அக்கா, வள்ளி, கோமதியெல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். அது போய் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன். நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். சரி, வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் கொடுத்தாங்களா? வாங்கிட்டு வந்தியா? நாளைக்கு வேறு லோன் வேறு ஒன்று கட்டணும். காசா? அது யார் கொடுக்குறா நம்மளுக்கு? அது இன்றைக்கி வேலை செஞ்சு வச்சாதான் இன்னும் 10 நாள் கழிச்சு கொடுக்குறாங்க. இப்போ எந்த காசு கொடுக்குறாங்க? ஏயா, நான் தான் லோனு கட்டணும், எனப்போ காசு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னேன். இப்படி பண்ணால் எப்படியா நாளைக்கு லோனு கட்டுட்டோம்? நான் என்ன வசந்தி பண்ணிட்டோம்? அவங்க கொடுத்தா தானே, கொடுக்காதீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? எங்கேயா போய் திடீர்னு 3000 4000 கட்டினா எப்படியா முடியும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. உன் ஃப்ரெண்டுங்கிட்ட யார்கிட்டயாவது காசு வாங்கி கட்டு, அப்புறம் சம்பள காசு கொடுத்துடும் வாங்கி கொடுத்துடலாம். திடீர்னு போய் கேட்டால் யாரையா காசு வச்சுருப்பாங்க? 3000 4000. ஏதோ ஒன்று பண்ணு வசந்தி, என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்னை சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத காசுன்னு. நானும் இப்போ தான் போயிட்டு வந்து களைச்சி போய் உட்காந்துருக்குறேன். இப்போ வந்து வராதமா காசுன்றா. அப்படி வீட்டுக்கு வரணுன்னாவே ஏன்டா வரணும்னு இருக்குது. ஏயா இப்படி பேசுகிற? நாளைக்கு லோனு கட்டணுமேங்கிறதுனால கேட்டேன், சும்மா என்னத்துக்கு நான் உங்கள்கிட்ட காசு கேட்குறேன். சரி போ, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாத. என்னையா பண்ணுறது? இந்த மனுஷன் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க, நானும் அசால்ட்டாக வந்துட்டேன். திடீர்னு 3000 4000 எங்கே போய் பெறட்டுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அட, யார் நம்ம தினேஷ் அப்படி குடிச்சுட்டு கிடக்குறான்? தினேஷ், என்ன இப்படி குடிச்சுட்டு கிடக்குற? வசந்திக்கா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? மாமா நல்லா இருக்கிறாரா? 2 பேரும் தானே நேற்று வேலைக்கு போனீங்க, என்னடாச்சு நீ இப்படி குடிச்சுட்டு கிடக்குற? அவன் மாமா என்னடா காசே கொடுக்கலங்கிறாங்க. காசு கொடுக்கலையா?
காசெல்லாம் அன்னைக்கு காசு அன்னைக்கே கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னடா பண்ணாரு உங்க மாமா காசை? அப்படியே நாங்கள் 4 பேரும் வந்தோமா, வந்துட்டு அப்படியே ஒரு கை சீட்டு போடலான்னு போட்டோம். போட்டதில் மாமா 2 தரமும் தோத்துட்டாரு. நாங்கள் சதி செஞ்சு வச்சுட்டான். என்னடா சொல்ற? அந்த மனுஷன் சீட்டாடி தோத்துட்டா என்கிட்ட சம்பளமே கொடுக்கலான்னு போய் சொல்றான்டா. அப்ப நமக்கு தெரியாது இவ்வளோ வேலை நடக்குது. நம்ம கூட உண்மையிலேயே சம்பளம் தரலையோன்னு ஏமாந்துட்டேன். சம்பளத்தை வாங்கி சீட்டாடி தோத்துட்டு வந்துட்டு எவ்வளோ வேக்கணம் பேசுகிறான்னால இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன். சாமி, வெயில் என்ன இன்னைக்கு இந்த போடு போடுது, மண்டையே பொழந்துக்கிட்டு போயிட மாட்டேங்குதாப்பா. ஏண்டி எருமைக்கடா, எந்நேரம் போனால் எந்நேரம் வரேன். வீட்டில் உனக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படித்தான் திரிவியா? ஊரில் கடமாடு மாதிரி திரிஞ்சிட்டு வரையே 4 பேர் பார்த்தா 4 விதமாக நம்ம எண்ணெய் செருப்பு அடிப்பாங்க. மருமூளை பார் எப்படி வச்சுக்கிறான்னு. ஏண்டியா மானத்தை வாங்குறப்படி? அத்துக்கிழவி, நான் என்ன பண்ணேன்? நானே நடந்து காலை வலிக்குதுன்னு இப்போ தான் வந்து ஓஞ்சி போய் சத்த உக்காந்துக்கிறேன். வந்ததும் வராதான் ஆரம்பிக்காத. என்ன சாப்பாடு பண்ண? போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா, எனக்கு பசிக்குது. எவ்வளோ திமிரு இருந்தா போய் இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததில்லாத என்னை சோறு போட்டு வந்து கொடுக்க சொல்லுவேன். உன்னையெல்லாம் விளக்க மாத்திரி அடித்தா கூட தப்பு இல்லடி. வரட்டண்டி, என் பையன் வரட்டண்டி. உன்னை ஓட்டி விடல, என் பேரை மாற்றிக்கிறேன்டி. சரி, ஓட்டி விடுறதுலாம் அப்புறம் ஓட்டி விடுவேன். இப்போ போய் எனக்கு பசிக்குது, 2 தோசை சுட்டு கொண்டுட்டு வாப்போ. எவ்வளோ திமுறை, எவ்வளோ சட்ட வருஷமாக கேட்குற நீ. இது பிச்சை எடுக்கிறவங்க கூட அம்மா தாயான்னு கேட்பாண்டி. நீ ரெடி மேட்டி சோறு வாங்கி தின்னுட்டுக்கிற. இருடி என் மயம் வரட்டு, ரெடி ஒன்று பேசிக்கிறேன். மயம் வரட்டும், அந்த வாட்டி பார்த்துக்கலாம். போ, எனக்குலாம் பசி தாங்க முடியல. சரிடி, என் சின்ன பொண்ணு பார்க்க போன எப்படிக்கிறா, நல்லாக்கிறாளா? இப்போ கேளு. இன்னும் மட்டும் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு இப்போ சின்ன பொண்ணு நல்லாக்கிறாளா, பெரிய பொண்ணு நல்லாக்கிறாளான்னு கேளு. அதெல்லாம் நல்லாயிருமா இன்னும் ஒரு வாரத்தில். நாளைக்குனாச்சும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். அவளை பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு போய் பார்க்கலாம், நல்லா இருக்காது பார்த்தியா? போங்க, நாளைக்கு போய் பார்த்துக்குவீங்களா? சும்மா வெட்டியாக நின்று பேசிட்டு இருக்காம எனக்கு போய் மடான்னு 2 தோசை விட்டு கொண்டுட்டு வாங்க.